ஷேன்ஷா மிகவும் மாறிவிட்டார் மோதி. எப்பொழுதும் என் மீது கோபமாக இருக்கிறார். அன்று இரவு என் அறைக்கு வந்த பொழுது யோசித்தேன், அவரை தள்ளிவிட்டதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. ஆனால் என்னிடம் அவர் பேசுவதே இல்லை. என்ன பேசுவது பெரியம்மா? நான் எப்போதும் ஜோதா பேகத்தை என் நம்பிக்கைக்குரியவர் என்றுதான் நினைத்தேன். ஆனால் இப்போது இருக்கும் சூழ்நிலையை வைத்து பார்த்தால் இவரா என்னிடம் விசுவாசமாக இருந்தால் என்று தோன்றுகிறது. உன் பெரியம்மாவாகிய நான் ஒன்று கூறவா ஜலால்? நீ எதற்காக இதை பற்றி நேரடியாக சென்று ஜோதாவிடம் பேசக்கூடாது? என்னிடம் உண்மையை மறைத்தவரிடம் நான் என்ன என்று கேட்பது பெரியம்மா? கூறுங்கள். நான் அவரிடம் சென்று எதற்காக மறைத்தீர்கள் என்று என்னால் கேட்க முடியுமா? நான் கேட்டால் மட்டும் அவர் உண்மையை கூறுவாரா? இனி நான் தான் ஷேன்ஷாவிடம் நேரடியாக சென்று பேச வேண்டும். அவரிடம் நான் கூற வேண்டும். அதாவது இதுவரை நான் நினைத்து பார்க்காத விஷயம் நடந்துவிட்டதென்று. என் மனதில் அவருக்கென்று இடம் இருக்கிறது என்று கூற வேண்டும். அம்பிகையின் கருணையால் உன் மனதில் உள்ள விஷயத்தை இன்று நீ முழுவதுமாக உணர்ந்தாயே, சந்தோஷம். இனியும் தாமதிக்க வேண்டாம். சீக்கிரமாவே சென்று இதை ஷேன்ஷாவிடம் கூறிவிடு ஜோதா. பெரியம்மா, ஜோதா பேகம் இன்னமும் அந்த விஷயத்தை என்னிடமிருந்து மறைப்பதை என்னால் தாங்கவே முடியவில்லை. ஆனால் நான் அவர் மீது சந்தேகப்படவில்லை. அவர் உயிரை பொருட்படுத்தாமல் என்னை காப்பாற்றி இருக்கிறார். ஆனால் அவர் என்னிடம் உண்மையை மறைப்பது என்னை உள்ளுக்குள் இருந்து கொல்வதைப் போல் எனக்கு தோன்றுகிறது. அனைத்தும் கைகொடும் வேளையில் இப்படி நடக்க வேண்டுமா என்று எனக்கு தோன்றுகிறது. ஷேன்ஷா, ஆதகம் கான் பீர் முகமது தலைமையில் சென்ற படை மீண்டும் மால்வாவை நமக்கு சொந்தமாக்கியுள்ளது. மேலும் ஆதகம் கான் உங்களுக்கு நூற்றுக்கணக்கான குதிரைகள், 30 யானைகள், 10,000 தங்க வராகங்கள் உங்களிடம் ஒப்படைக்கிறாராம். ஏற்றுக்கொள்ளுங்கள் ஷேன்ஷா. மிகவும் பிரமாதம். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தாங்களும் பீர் முகமதும் முகலாயர்களின் மரியாதையை மீண்டும் காப்பாற்றி இருக்கிறீர்கள். உங்களை நினைத்து பெருமையாக இருக்கிறது. ஆனால் இந்த வெற்றிக்காக நாம் பெரிதாக இழந்து விட்டோம். பீர் முகமது ஒரு திறமையான நிர்வாகி. மால்வாவிற்கு ஒரு புதிய சுபைதாரை தேர்ந்தெடுக்க வேண்டும். பாஜ் பகதூரை நாம் தோற்கடித்து விட்டோம். ஆனால் அவன் இன்னும் கொல்லப்படவில்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவன் மீண்டும் மால்வா விஷயத்தில் தலையிடுவான் என்று. ஆனால் அதற்கு முன்னால் நாம் மால்வாவிற்கு புதிய சுபைதாரை நியமிக்க வேண்டும். இதை பற்றி நான் அட்கா அவர்களிடம் ஆலோசித்தேன். அதன் அடிப்படையில் நான் மால்வாதின் புதிய சுபைதாராக அப்துல்லா கானை நியமிக்கிறேன். நான் அட்கா அவர்களின் ஆலோசனையை என்றும் மதிப்பவன். நீங்கள் திறமைசாலி. இந்த பதவியை அதனால் ஏற்பீர்கள் என்று நம்புகிறேன். மிகவும் நன்றி ஷெகன்ஷா. நீங்கள் வருந்தும்படி இந்த அடிமை நடந்து கொள்ள மாட்டான். நம்பிக்கையும் விசுவாசமும் உடையவனாக நான் என்றும் நடந்து கொள்வேன். ஆமென், ஆமென். சும்மாமே. ஆதம் கான் போர்க்களத்திலிருந்து இப்போதுதான் தாங்கள் திரும்பினீர்கள். உங்கள் காயம் இன்னும் மாறவில்லை. அதனால் முதலில் சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள். பிறகு பதாவரில் புரட்சி ஏற்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. அதையும் தாங்கள் தான் அடக்க வேண்டும் என்பது எனது கட்டளை. தங்கள் ஆணை. அற்புதம். தர்பார் இத்தோடு கலைகிறது. இவை அனைத்திற்கும் பின் அட்காவின் ஆலோசனை தான் உள்ளது. அவர் தங்களுக்கு பெரிய பதவி கொடுக்க கூடாது என்று ஆசைப்படுகிறார். இதில் கவலை கொள்ள வேண்டியது மகாமந்திரி அவர்களும் அமைதியாக இருந்ததைத்தான். நீங்கள் அவர் மகனாக இருந்திருந்தும் ஷெஹன்ஷா கூறியதை எதிர்த்து பேசுவதற்கு மகா மந்திரிக்கு உரிமை இல்லை. உங்கள் அனைவருக்கும் அது தெரியும். எதற்காக இப்போது ஆதகம் கானை தூண்டி விடுகிறீர்கள்? ஷெஹன்ஷாவிற்கு ஷெஹன்ஷா, எவனுக்கு நான் ஒரு முக்கியமான ஆள் என்ற எண்ணம் இல்லையோ, என்னை மீண்டும் மீண்டும் எவன் அவமானப்படுத்துகிறானோ அவனா ஷெஹன்ஷா. முதலில் என்னிடமிருந்து மால்வாவை பறித்துக் கொண்டார். பிறகு பீர் முகமதிற்கு சலாம் போட அனுப்பி வைத்தார். இப்போது எந்த மால்வா மீது எனக்கு மட்டுமே உரிமை உள்ளதோ அந்த மால்வாவிற்கு சுபேதாராக அப்துல்லா கானை நியமித்து விட்டான். புரட்சிகளை நான் நடத்த வேண்டும், போர்களில் நான் வெல்ல வேண்டும், ரத்தத்தையும் வியர்வையையும் நான் சிந்த வேண்டும். சுபேதார் பதவியை அந்த அப்துல்லா கானிற்கு கொடுத்து விட்டார்.
ஜலாலுதீன் முகமது அட்காவின் கைப்பொம்மையாகிவிட்டான் தாயே. குரலை உயர்த்தாதே அதகம் கான். நான் போதும் தாயே, போதும். மேலும் ஒரு வார்த்தை பேச வேண்டாம். ஜலாலை பற்றி இனி ஒரு வார்த்தை கேட்க கூட நான் தயாராக இல்லை. புரிந்ததா? இன்று நான் கூறுவதை மட்டும் நீங்கள் கேட்டால் போதும். அந்த ஜலால் உங்கள் மீது என்ன மதிப்பு வைத்திருக்கிறான்? உங்களை அவன் ஒரு சேவகியாக மட்டும் தான் வைத்திருக்கிறான் தாயே. அவனுக்கு பால் ஊட்டிய வெறும் செவிலித்தாய். ஒரு செவிலித்தாயாக நீங்கள் அவனுக்கு பால் ஊட்டியதால் அவன் உங்களுக்கு மகாமந்திரி பதவியை வழங்கியிருக்கிறான். அவ்வளவுதான். நீங்கள் வெறும் சேவகி மட்டும்தான் தாயே. அவனை பொறுத்தவரை நான் சேவகியின் மகன் மட்டும்தான். அந்த ஜலால் என்னை ஒரு ஆயுதத்தை உபயோகிப்பது போல உபயோகித்துக் கொண்டிருக்கிறார். அதகம், நான் கூறுவதெல்லாம் போதும். இனி ஒரு கணமும் பொறுத்திருக்க இயலாது. இனியும் என்னை தொந்தரவு செய்தால் என் நினைவை இழந்து நான் ஏதேனும் பெரிதாக தவறு இழைத்து விடுவேன். இங்கு பாருங்கள், நீங்கள் ஆதகம் கானின் மைத்துனர். நீங்களாவது புரிய வையுங்கள். என்ன புரிய வைப்பது? ஆதம் கான் கூறுவதுதான் முற்றிலும் உண்மை. ஷரஃபுதீன், ஆதகம், நான் சொல்வதை கேள். இப்போதாவது தாயே, அந்த ஜலாலுக்கும் எனக்கும் போர் ஆரம்பித்து விட்டது. இனி என்னை யாராலும் தடுக்க முடியாது. நீங்களானாலும் சரி. மீறி என்னை தடுக்க முயன்றால் தாங்கள் எனது தாய் என்பதையும் மறந்து நான் ஏதாவது செய்து விடுவேன். நான் தங்களின் மகன் என்பது உங்களுக்கு நினைவிருந்தால் ஒரு வேலை செய்யுங்கள். அமைதியாக ஏதும் செய்யாதிருங்கள். தங்களின் கண்களையும் காதுகளையும் மூடிக்கொண்டு நான் செய்வதை செய்ய விடுங்கள். அந்த அட்கா கானை நான் விடப்போவதில்லை. ஜலாலின் நிழலில் சுற்றிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஆணவம் அவனுக்கு. இனி அந்த நிழல் அவனுக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போவதில்லை. இது என் தாயின் மீது ஆணை. ஆதகம், 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 நான் கூறுவதை கேள். ஆதகம், நான் என் மகனிடம் தனியாக பேச வேண்டும். என்ன கூறுவதாக இருந்தாலும் அனைவரின் முன்னிலையில் கூறுங்கள். அவர்கள் எனது விசுவாசிகள். நான் என்னுடைய மகனிடம் தனியாக பேச விரும்புகிறேன். ஆதகம் கான், கூறியது கேட்கவில்லை. கானை நான் விடப்போவதில்லை. ஜலாலின் நிழலில் சுற்றிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஆணவம் அவனுக்கு. இனி அந்த நிழல் அவனுக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போவதில்லை. இது என் தாயின் மீது ஆணை. ஆதகம், 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 நான் கூறுவதை கேள். ஆதகம், நான் என் மகனிடம் தனியாக பேச வேண்டும். என்ன கூறுவதாக இருந்தாலும் அனைவரின் முன்னிலையில் கூறுங்கள். அவர்கள் எனது விசுவாசிகள். நான் என்னுடைய மகனிடம் தனியாக பேச விரும்புகிறேன். ஆதகம் கான், கூறியது கேட்கவில்லை. அதை கொடு, என்னிடம் கொடு. ஆதகம், நான் உனக்கு அறிவுரையோ ஆலோசனையோ கூறப்போவதில்லை. அதேபோல் ஜலாலுக்கு பரிந்தும் பேசவில்லை. நான் உனக்கு வாக்களிக்கிறேன். டெல்லியின் அரியணையை நான் உனக்கு பெற்று தருகிறேன். எனது தாய் டெல்லியின் அரியணையை கைப்பற்ற அந்த ஜலாலை கொல்ல வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் தாயே. ஜலாலிற்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். நான் உனக்கு வாக்களிக்கிறேன். டெல்லியின் அரியணை நிச்சயம் உனக்குத்தான். எப்போது, எப்படி, எவ்வாறு என்ற கேள்விகளுக்கு என்னிடம் பதில் இல்லை. சரியான நேரம் வரும்பொழுது நான் உனக்கு நேரம் எப்போது அந்த நேரம் வரும் தாய். தங்களால் அந்த டெல்லியின் அரியணையை எனக்கு பெற்றுத்தர முடியுமானால் வாருங்கள். அதகம், அதகம், கூறுவதை கேள். சமயம் வரும் வரை காத்திரு. என் மீது நம்பிக்கை நிறுத்துங்கள் தாயே. தங்களின் வார்த்தை மீது எனக்கு இருந்த நம்பிக்கை போய்விட்டது தாயே. எனது வழியில் குறுக்கிடாதீர்கள் தாயே. மீண்டும் ஒருமுறை உங்களை எச்சரிக்கிறேன். அதகம், என் மேல் நம்பிக்கை வை என்று கூறுகிறேன். உனக்கு டெல்லியின் அரியணையை பெற்று தருகிறேன். வெள்ளம் தலைக்கு மேல் ஏறிவிட்டது. நான் தில்லியின் அரியணையை ஜலாலிடமிருந்து பறித்து அதை ஆதகம் கானிற்கு நான் தர வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டேன்.
திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தில்லியின் அரியணை ஆதகம் கானிற்குத்தான். ஆதாப் பேகம் ருக்கையா, தங்களுக்கு ஏன் கஷ்டம்? அழைத்தால் நான் வந்திருப்பேன். என்ன செய்வது? என்னால் ஆவலை அடக்க முடியவில்லையே. ஒவ்வொரு முறையும் தாங்கள் வந்து என்னை வெறுப்பேற்றுவீர்கள். சரி, இந்த முறை நானே நேரில் வந்து ஷெகின்ஷாவிற்கும் ஜோதாவிற்கும் நடந்ததை தங்களிடம் கூறலாம் என்று வந்தேன். அப்படி என்ன விசேஷமான விஷயம்? விஷயம் என்னவென்றால், ஜோதா பேகத்திற்கும் ஜலாலுக்கும் இடையே இடைவெளி அதிகமாகிவிட்டது. இதை ஹோஷியாரே என்னிடம் வந்து தெரிவித்தாள். ஹோஷியாரா? இது எப்படி சாத்தியமாகும்? ஹோஷியார் இப்போது ஜோதாவிடம் தானே வேலை பார்க்கிறார், இல்லையா? இல்லை மகாமங்கா, ஹோஷியார் என்றுமே என்னுடைய விசுவாசியாகத்தான் இருப்பாள். ஜோதா பேகத்திற்கு சேவை செய் என்று நான் தான் அனுப்பி வைத்தேன். அது என்னுடைய திட்டம். ஹோஷியார் அங்கு சென்று ஜோதாவிற்கு உதவி செய்து கொண்டே அங்கு இருப்பவைகளை என்னிடம் தெரிவிப்பாள். மாஷா அல்லாஹ், என்ன ஒரு சாதுரியமான விளையாட்டு பேகம் ருக்கையா. ஹோஷியார் தங்களுக்குத்தான் துணையாக இருக்கிறார் என்று நான் கூட இதுவரை எதிர்பார்க்கவே இல்லை. விசேஷ பேக பதவி எனக்கு சாதாரணமாக கிடைக்கவில்லை. அது உண்மைதான். போகட்டும், ஒன்று கேட்கவா? உங்களுக்கு இது தெரியுமா? பேகம் ஜோதா ரகசியமாக சந்தித்து வருவது யார் என்று தெரியுமா? தெரியாது. அதோடு அதை தெரிந்து கொள்வதும் எனக்கு அவசியமில்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் ஜோதா அந்த நபரை அடிக்கடி சந்திக்க வேண்டும், அவ்வளவுதான். ஜலாலுக்கு அதன் மூலமாக சந்தேகம் அதிகரிக்க வேண்டும். ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். ஹோஷியாரின் விஷயத்தை கூறி என்னை ஆச்சரியத்துக்குள்ளாக்கி விட்டீர்கள். சரி, இப்போது என்னுடைய முறை. நானும் ஒரு தகவலை தரலாம் என்று நினைக்கிறேன். அதை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த நபர், அதாவது ஜோதா இரவில் சந்தித்து வருகிறாரே, அந்த நபர் யார் என்று தெரியும். அவர் ராஜபுத்திரர். தற்சமயம் இந்த மாளிகையில் தான் இருக்கிறார். என்ன பேகம் ருக்கையா, இந்த அதிர்ச்சி எப்படி இருக்கிறது? தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இது சாத்தியமே இல்லை. அவர் யார் என்று கூறுங்கள். அவர் யார்? அவரது பெயர் என்ன? இந்த மாளிகைக்குள் வருவதற்கு என்ன தைரியம் அவனுக்கு? அதை பற்றி மட்டும் பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் பேகம் ருக்கையா. ஏனென்றால் அந்த விஷயத்தில் இன்னும் ஒரு படி முன்னேறி இருக்கிறார். அது என்னவென்றால், அவன் இப்போது அந்தப்புரத்தில் இருக்கிறான். என்ன? யாரோ ஒரு ஆடவன், அதுவும் என் அந்தப்புரத்திலா? இது இரண்டாவது அதிர்ச்சி. சரி பேகம் ருக்கையா, மூன்றாவது அதிர்ச்சிக்கு தயாராகுங்கள். அந்த நபர் அந்தப்புரத்தில் திருநங்கை வேடத்தில் இருக்கிறான். பக்ஷி பானுவிற்கு உதவியாக இருக்கிறான். அவனுடைய பெயர் திலாவர் கான். திலாவர் கான்? அது அவனுடைய பொய்யான பெயர். பேகம் ஜோதாவின் மீது அவனுக்கு எவ்வளவு பித்து பிடித்திருக்கிறது என்றால் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான். ஆனால் இவை அனைத்தும் தங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு மகா மந்திரி பதவி அவ்வளவு எளிதில் வந்துவிடவில்லை. அவன் திருநங்கை வேடமிட்டு கோட்டைக்குள் வந்த உடனே அவனுடைய முழு விவரமும் என் கைக்கு வந்து விட்டது. தங்களது சாதுரியமும் பிரமாதமாகத்தான் இருக்கிறது. சரி, வாருங்கள், இந்த அனைத்து விஷயத்தையும் ஜலாலிடம் தெரிவித்து விடுவோம். அதன் பிறகு இந்த கணமே ஜோதாவை இந்த மாளிகையை விட்டு ஜலால் வெளியே அனுப்பி விடுவார். வேண்டாம் பேகம் ருக்கையா, பொறுமை. ஏனென்றால் பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஒருவேளை திருநங்கை வேடத்தில் இருக்கும் ராஜபுத்திரனை ஜலாலிடம் ஒப்படைத்து விட்டால் நாம் நினைத்தது நடக்குமா என்ன? நடக்காது. நாம் அவனை இப்போது பிடித்து விட்டால் பேகம் ஜோதா எளிதில் ஒரே வார்த்தையில் அவனை தெரியாது என்று கூறிவிடுவாள். பொய்யை கூறிவிடுவாள். சுற்றுச்சூழலை மறந்து தன்னை மறந்து அவன் ஜோதாவிடம் காதல் வயப்பட்டு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஜலாலை நாம் அழைத்து இந்த கண்கொள்ளா காட்சியை நேரில் பார்க்க வைக்க வேண்டும். பேகம் ருக்கையா, நான் ஒன்று கூறட்டுமா? நமக்கு பிடிக்காதவர்களை கையும் களவுமாக பிடிக்கும் பொழுது குதா மீது ஆணை, அது சுவாரஸ்யமாக இருக்கும். பிறகு சாட்சிகளின் தேவையோ விசாரணைகளின் தேவையோ இல்லை, நேரடியாக தண்டனைதான். நாம் சற்று காத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான்.
ஆகையால் தான் பொறுமையாக இருக்க சொன்னேன். காய் கனியட்டும். ஆனால் அவனை எப்படி தாங்கள் பிடிப்பீர்கள்? சரி, நான் தங்களுக்கு என்னுடைய அடுத்த திட்டத்தையும் கூறுகிறேன். நான் மீண்டும் உன்னிடம் கேட்கின்றேன், நீ யார் என்று கூறியேன் என்றால் நீ திலாவர் கானும் இல்லை, முசல்மானும் இல்லை. ஷெகன்ஷாவிற்கு என் மீது சந்தேகம் வந்துவிட்டது. அவர் விசாரிக்க ஆரம்பித்து விட்டார். நான் பிடிபட்டு விடுவேன். ஆகையால் விரைவில் அந்த நம்பிக்கை துரோகி யார் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் இவ்வளவு முயற்சியும் வீணாகிவிடும். என்னுடைய பேகம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாளா? ஆமுசூர், இப்போதுதான் உறங்கினார். நான் வேண்டுமென்றால் எழுப்பட்டுமா? வேண்டாம், உறங்கட்டும். இவர் நன்றாக ஓய்வெடுத்தால்தான் எனக்கு மிக நல்லது. நீ ஒரு வேலை செய். என்னுடைய வஸ்திரம் அதோ அங்குள்ளது, அதை எடுத்து வா. சரி உசூர். உசூர், பக்ஷிபானு எழுந்தவுடன் அவரிடம் கூறு, நான் அவருடைய நலம் விசாரிக்க வந்தேன் என்று. திலாவர் கான், மகா மந்திரியார் அவர்கள் உன்னை வர சொன்னார். நீ செல். மகா மந்திரியார் ஏன் என்னை அழைக்கிறார்? ஒன்றுமே புரியவில்லை. உன் திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது தபசம். வர்ணித்ததை வைத்தே நீ அழகாக ஓவியம் தீட்டுவாய் அல்லவா? இன்று அதையே தான் செய்ய வேண்டும். ஒருவருடைய ஓவியத்தை தீட்ட வேண்டும். யாருடைய ஓவியத்தை தீட்ட வேண்டும்? இப்பொழுது உனக்கு தெரிந்துவிடும். ஆதாப், திலாவர் கான் வந்திருக்கிறார். மிகவும் அருமை. சென்று வரச் சொல். தாங்கள் என்னை அழைத்தீர்களா மகாமந்திரியாரே? ஆமாம், அழைத்தேன் திலாவர் கான். நான் தான் உன்னை அழைத்தேன். இன்றிலிருந்து பக்ஷிபானுவின் சேவையில் நீ இருக்கப் போவதில்லை என்பதை கூறத்தான் உன்னை அழைத்தேன். நான் உன்னை பேகம் ருக்கையா, அதாவது விசேஷ பேகத்தின் சேவைக்காக அனுப்பி வைக்கப் போகிறேன். ஹாய் அல்லா, இந்த அவளை ஏதாவது தவறு செய்து விட்டாளா உசூர்? என்ன கூறப்பட்டதோ திலாவர் கான், அதை மட்டுமே செய். பக்ஷிபானுவிற்கு வேறொரு தாசியை வைத்துக் கொள்கிறேன். அவள் உன்னை விட சிறந்த மருத்துவம் செய்வாள். அதனால் தான் கூறுகிறேன், அதை செய். உன்னைத்தான் பேகம் ருக்கையாவிற்கு சேவை செய்ய உடனே அழைத்துச் செல். விரைவாக செல், செல். ஷெகன்ஷா என்னை விசாரித்துக் கொண்டிருக்கும் போது இவரும் உடன் இருந்தார். இதன் அர்த்தம் ஷெகன்ஷா என்னை சந்தேகப்படுகிறார். திலாவர் கான், உன்னிடம்தான் கூறினேன். உத்தரவு உசூர். ஓவியம், இவருடைய ஓவியத்தை தான் வரைய வேண்டும். மகா மந்திரியாரே, ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை. தாங்கள் திருநங்கையின் ஓவியத்தை எதற்காக தீட்ட சொல்கிறீர்கள்? தபசம், நீ என்னை சந்திப்பது இது முதல் முறை அல்ல. அதோடு நீ நன்கு அறிவாய், இந்த மகம் ஆங்காவிற்கு கேள்வி கேட்பவர்களை சிறிதும் பிடிக்காது. அதனால் நான் என்ன கூறுகிறேனோ அதை மட்டும் செய். ஆகையால் அந்த ஓவியத்தை தீட்டுவதற்கு ஆரம்பி. அவ்வாறே ஹுசூர்.
இந்த ஓவியம் என்னென்ன விளையாட்டு விளையாடப் போகிறது? இந்த ஓவியம் ஜோதாவின் வாழ்க்கையில் உள்ள வண்ணங்களை எல்லாம் பறிக்கப் போகிறது. ஜோதாவின் வாழ்வில் புயல் வீசப் போகிறது. ஆனால் என்னுடைய வாழ்வில் இந்த ஓவியம் மகிழ்ச்சியை தரப்போகிறது. இந்த 4 நகைகளும் எனக்காக, மீதமுள்ளவைகளை பக்ஷிபானுவிற்கும் சலிமா பேகத்திற்கும் அனுப்பிவிடு. சித்தம் பேகம் சாய்பா, ஆனால் இதில் தாங்கள் ஜோதா பேகத்திற்கு எதுவும் அளிக்கப் போவதில்லையா? என்ன? நீ என்ன கூறினாய்? நான் கூறியது உன் காதில் விழவில்லையா? நான் ஜோதா பேகத்தின் பெயரை எடுத்தேனா? நான் எடுத்தேனா? இல்லை அல்லவா? நான் என்ன கூறினேனோ அதை மட்டும் நீ செய். முதலில் செல்ல இங்கிருந்து. ஆதா பேகம் சாய்பா, மகா மந்திரியார் திலாவர் கானை தங்களது சேவைக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஓ, இவன்தான் அந்த ராஜபுத்திரனா? இவனைதான் ஜோதா பேகம் தனிமையில் சந்திக்கிறாளா? பார்த்துக் கொள்கிறேன். வா திலாவர் கான், இன்றிலிருந்து உன் சேவை எனக்காக மட்டும்தான். இவ்வளவு நேரம் உனக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது என்ன கூற வந்தேன் என்றால், உன்னை பற்றி பக்ஷிபானுவும் மகா மந்திரியாரும் பெருமையாக கூறினார்கள். கூறதானே செய்வார்கள். எவ்வளவு திறமை வாய்ந்தவர் தாங்கள். நான் மிகவும் களைப்பாக இருக்கிறேன். எனது பாதங்களை பிடித்துவிடு. இவன் ஒரு ராஜபுத்திரன் என்றால் நிச்சயமாக இவன் என் பாதங்களை பிடிக்க மாட்டான். நான் இறந்தாலும் இறப்பேனே தவிர எந்த முகலாயர்களின் காலையும் தொடமாட்டேன்.